Hi friends, welcome back to my channel. போன கிளாஸ்ல SQL னா என்ன, எதுக்காக SQL படிக்கணும், SQL படிக்கிறதுனால என்னென்ன யூஸ் அப்படின்றத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட மேட்ச் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோல டேட்டா டைப்னா என்ன, எதுக்காக டேட்டா டைப் படிக்கணும், இப்போ டேட்டா டைப் சூஸ் பண்றதோட நெசசிட்டி என்ன, ஒருவேளை நான் டேட்டா டைப்பை தப்பா சூஸ் பண்ணிட்டேன்னா ரிசல்ட்ல என்ன நடக்கும் அப்படின்றதும், என்னென்ன டேட்டா டைப்புக்குள்ள வரும், நம்பர்ஸ்னா எந்த டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணும், வேர்ட்ஸ்னா எதுல ஸ்டோர் பண்ணும், டேட் அண்ட் டைம்னா எதுல ஸ்டோர் பண்ணும் அப்படின்ற டேட்டா டைப் கிளாசிஃபிகேஷனையும் பார்ப்போம். என்னோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு வீடியோ போடணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டானா என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியோட டேட்டா பேஸ் இருக்குன்னா அதுல என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, பேசிக்கா எம்ப்ளாயோட நேம், அவங்களோட ஏஜ், டேட் ஆஃப் ஜாயினிங், ஜெண்டர், அவங்களோட ஐடி, ஆதார் கார்டு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோர் பண்ணியிருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் தான் டேட்டா. டேட்டான்றது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். டைப்பு, நம்பரா, இல்லை அதில் என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், கேரக்டரா அப்படின்ற அந்த டைப்பை சொல்கிறது தான் டேட்டா டைப். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவும், இப்போ நேம்னா நேமுன்றது வேர்டு கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது, ஏஜ் அப்படின்றது ஒரு முழு நம்பர், டேட் ஆஃப் ஜாயினிங்ல ஒரு டேட்டு, ஒரு மந்த்து, ஒரு இயர் வரும், ஜெண்டர்ன்றது ஒருவேளை எம்எஃப்னு கேரக்டரா ஸ்டோர் பண்ண போறோம்னா கேரக்டர், இல்லைன்னா ஃபுல்லா எழுத போறோம்னா அது ஒரு வேர்டு, ஐடி அப்படின்றது ஆல்பபெட்டும் இருக்கும் நம்பர்ஸும் இருக்கும். அப்படின்ற ஒவ்வொரு டேட்டாவும் என்ன டைப்ல வருது, இது ஒரு நம்பரா, இல்ல நம்பரா இருந்தா முழு நம்பரா, பாயிண்ட் வச்ச நம்பரா, இது ஒரு வேர்டா இருந்தா என்ன லென்த்ல இருக்கு, இப்படின்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இந்த டேட்டாவை பத்தி அது என்ன டைப்ஸ்ல வருது அப்படின்னு சொல்றது தான் டேட்டா டைப்ஸ். இப்போ டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டேட்டா டைப்ஸ் ஏன் அவ்வளோ முக்கியம், அதை கொடுத்தே ஆகணுமா ஸ்டோர் பண்ணும்போது, இப்போ டேட்டா டைப்பை ஒரு வேலை மாற்றி கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஒரு டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ண போறோம்னா அதோட கரெக்டான டேட்டா டைப்பை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணாதான் நமக்கு தேவைப்படும் போது இன்ஃபர்மேஷனை ரெட்ரைவ் பண்ணும்போதும் ப்ராப்பராக ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 19.2 அப்படின்னு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்டீஜர், அது முழு நம்பர்னு கொடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன்னா சிஸ்டம் 19 மட்டும்தான் எடுத்துக்கும், 0.2 எடுத்துக்காது. ஸோ இதனால நம்ம டேட்டா டைப்பை மாற்றி சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனை சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணவும் முடியாது, ஃபியூச்சர்ல ப்ராப்பரான ரிசல்ட்டை பார்க்கவும் முடியாது. இப்போ SQL என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். SQL டேட்டா டைப்பை 5 வகையா பிரிக்கலாம். நியூமரிக் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், டேட் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப், மிஸ்லினியஸ் டேட்டா டைப்னு. ஒவ்வொரு டேட்டா டைப்லையும் இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நியூமரிக் டேட்டா டைப் எடுத்துட்டோம்னா நம்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம், ஹோல் நம்பரும் பாயிண்ட் வச்ச நம்பரும். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல வேர்ட்ஸை ஸ்டோர் பண்ணலாம், டேட்டு, டைம் இதெல்லாம் டேட்டுன்ற டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணலாம். பூலியன்ற டேட்டா டைப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் அதை ஸ்டோர் பண்ண முடியும். மிஸ்லேனியஸ் டேட்டா டைப் அப்படின்றது ஒரு பெரிய சாப்டரா, அதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் பற்றி ப்ரீஃபாக ஒவ்வொரு வீடியோவா போடுறேன். டைப்னா என்ன, அதை எதுக்காக கரெக்டான டேட்டா டைப் சூஸ் பண்ணணும், அதோட கிளாசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலை SQL படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.